வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தீபாவளிக்கான கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கிறேன். அதாவது சாரீஸ் வந்து கொஞ்சம் ஒரு 6 புடவை கிட்ட எடுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து பேண்ட் ஷர்ட் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து எதுக்கு எடுத்தேன் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 சாரீஸும் வந்து போத்தீஸில் வந்து எடுத்தது. ஆஃபர் போயிட்டுருக்கு. போத்தீஸில் வந்து நிறைய இப்போ தீபாவளிக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு மாங்காய் மாதிரியான டிசைன்ஸ் வந்து போட்டிருக்குது. இதில் முந்தி ப்ளவுஸ் எல்லாமே வந்துடுது. இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஓகே அப்படின்றது மாதிரியான ப்ரைஸ் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா முந்தான இந்த டிசைன் வந்து முந்தான கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காவோட வரும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 700. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஷைனிங்காக சில்வர் கலரில் வர்றது மாதிரியான ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இதுலேயுமே வந்து பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சாக நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கிறது மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் பெரிய பார்டராக வருது. இந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பார்டராக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சேம் அதே தான், ஃபஸ்ட்டு காட்டினது மாதிரி தான். ப்ளவுஸும் வருது. இதோடைய ரேட்டும் வந்து 700. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து டீச்சர்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய சாரீஸில் வந்து இது வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த கலர் ஒன்று, ஒரு க்ரீன் கலரில் ஒன்று. இதுவுமே வந்து பார்டர் அது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரே ரேஞ்சில் எடுத்ததுனால எனக்கு அது மாதிரியான ஒரு டிசைன் வந்து வருது. இதில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்து ஒரு சில புட்டாஸ் இருக்கிறது மாதிரி. இதில் முந்தான வந்து இந்த இடம் முந்தி வந்துடும். ப்ளவுஸ் பார்த்தோன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வருது. குட்டி குட்டியாக அந்த புட்டா போட்டது மாதிரியான ஒரு டிசைன் வந்து வருது. இதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவுமே சேம் அதே தான், 700 தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு தேன் கலர் மாதிரி. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் நல்ல ஒரு தேன் கலரில் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே வந்து பார்டர் நல்லா ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்குது. இதில் சாரியோடைய முந்தான இந்த பகுதி, ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு வந்து இது மாதிரி புடவையில் உள்ள ப்ளவுஸே வந்து தைச்சி போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு தனியாக எடுத்தோன்னா கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து யாருக்காவது வச்சு கொடுத்துட்றது மாதிரி கொடுத்துட முடியும். அதாவது யூஸ் ஆகட்டும் அப்படின்றது மாதிரி கொடுத்துடலாம். அடுத்து இந்த கலர் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு குங்கும கலர்னு சொல்லலாம். குங்கும கலர் இதுவுமே வந்து 700 தான். நல்ல ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டிசைன் தான் இதுவுமே. அது இந்த கலருக்கு வந்து இந்த பார்டர் வந்து நல்ல ஒரு லுக் கொடுக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. சேம் இதுலேயுமே வந்து அதே மாதிரியான ஒரு முந்தான, அதுக்கடுத்து ப்ளவுஸு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவுமே வந்து ஒரு நல்ல கலர், நல்லா சிகப்பாக இருக்கிறோம் அப்படின்றப்போ நல்லா கலராக இருக்கிறவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதாக சொல்லலை, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலராக இது வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஒரு ப்ளூ, இதுவுமே வந்து 700 தான். இதில் வந்து கொஞ்சம் பூவும் இந்த மாதிரி கொடி மாதிரியும் போட்டு இருக்கும், அது மாதிரியான ஒரு டிசைன். அதுக்கடுத்து வந்து பேண்ட்டு செட்டு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் போயிட்டு வாங்கணும். எனக்கு வந்து டைம் இல்லை. பாப்பா ஏதோ ஹோம்ஒர்க் இருக்குது, தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால கூட்டிகிட்டு போய் எடுக்கவும் எனக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்துட்டேன்.
இப்போ இது மாதிரி ஒன்று. இது எல்லாம் எதுக்காக நான் உடுத்திக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாமே வந்து கிஃப்டாக வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது துப்புரவு பணியாளர்கள், அதுக்கடுத்து வந்து நான் ரெகுலராக போகிற கோயிலில் வேலை பார்க்குற அம்மா, அதுக்கடுத்து பாப்பாவுடைய ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இது இதோட இல்லை, இன்னுமே வாங்கணும், வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஆசிரமத்தில் இருந்து வருவாங்க, அவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறதுக்கு அது மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ணுற சாரீ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த டைம் வந்து எல்லாம் பிரித்து தனியாக எடுக்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்றப்போ அதை வந்து எடுத்து கொடுத்துருவேன். முக்கியமாக ஆசிரமத்தில் இருந்து வருவாங்க, அவங்க வந்து கொடுக்குறது வந்து நல்ல கண்டிஷனில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கிறப்பவே அவங்கள வர சொல்லி கொடுத்துருவேன் நான். அது மாதிரி சாரீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது எதுவும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆசிரமத்தில் இருந்தெல்லாம் வர மாட்டாங்க. நானும் நிறைய சாரீஸ் வந்து வச்சுருக்கேன், அது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, திருச்சியில் வந்து ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் அன்பு சுவர் அப்படின்றது, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போயிட்டு சாரீஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டும் வர முடியும். அங்கே நிறைய பேர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து அது ஒரு ஹாப்பி தானே. எங்கேயோ வந்து நம்ம ஒரு வெயிட்டுக்கு போட்டால் கூட அதில் பணம் கிடைக்கும் அப்படின்னு போடுறத விட யாரோ ஒருத்தருக்கு வந்து அது பயன்படுது, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து உண்மையாக நல்ல விஷயம். ஸோ அது மாதிரியும் பண்ணலாம். இந்த பழைய சாரீஸை எடுத்து நான் எதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறேன் கொடுக்கறதுக்கு அப்படின்றது மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களாலையும் முடிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது வந்து எடுத்து கொடுங்க. அதில் உள்ள ஹாப்பி வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் வந்து அது உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணலை, வீடியோ வந்து காட்டலை அந்த சாரீ. எங்கள் பசங்களுக்கும் இன்னும் எடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக நிறைவாகிடும், அப்பா அப்படின்றது மாதிரி. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு சின்ன ஒரு சேவை மாதிரி நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து தனியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எந்த சாரீ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லுங்கள். இதில் எனக்கு பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல் அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு எந்த கலர் வந்து இதில் பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.